guys, எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். காலைல இப்போ தான் எந்திரிச்சோம். மணி வந்து 10 பக்கமாக ஆயிடுச்சு. நாங்கள் 9:30 அந்த மாதிரி எந்திரிச்சு இப்போது சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு. அப்படியே இப்போயும் மறுபடியும் மிஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் கேமரா திருப்பி காட்டுறேன். இதுக்கப்புறம் இப்போ சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார் போக போகிறோம். பைக்கில் ரைடிங் கேஸ்லாம் போட்டு போய் ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போக போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து நெடுங்கண்டமில் இருக்கோம் கைஸ். ஓகே, நான் அப்படியே திருப்பி மிஸ்ட்டு காமிக்கிறேன். அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரோம். தெரியுதா அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக இப்போ தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது, அதனால தான் ஷூ எல்லாம் வந்துட்டு இங்கே காய போட்டோம் கரெக்டாக வெயில் அடிக்குதுன்ட்டு. ஆனால் மறுபடியும் இப்போ மிஸ்ட்டு வந்துடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே இந்த பக்கமாக போகலாம். இங்கே தான் நைட்டு வேறு வழுக்குச்சு. நம்ம வேறு டப்பாங்க தான் போட்டிருக்கோம். அதில் வேறு ஏபிஎஸ் கிடையாது. இதுதான் ரோடு. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ இந்த சைடு சும்மா வாக் போய் ஏதாச்சும் இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ நான் இங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு vlogல காட்டுறேன். அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு கிளம்பி மூணார் போகும்போதோ மூணார் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா எத்தனை பாட்டு போட போகிறேன், எந்தெந்த வீடியோ எது வரைக்கும் போட போகிறேன், எத்தனை நிமிஷம் இருப்போம்னு தெரியல. அதனால தான் ஸோ சும்மா நடந்து போகிறோம். ஸோ காலைல அதனால் மட்டும் இதை மட்டும் நாங்கள் 3 பேர் மட்டும் நடந்து போகிறோம். அப்படியே சும்மா வீடியோ எடுக்கலாம் அப்படின்றனால தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து வந்திருப்போம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் ரூட்டு கிடையாது. அங்கேருந்து ஒரு 3 வீடு. இது வந்து கடைசி வீடு. இதுக்கப்புறம் ஏதோ தோட்டம். இது என்ன தோட்டம்னா ஜிஞ்சர் தோட்டம் போல். இதெல்லாம் ஃபுல்லாக பாசியாக இருக்குது. நம்ம டப்பாங்கில் ஏபிஎஸ் கிடையாதுனால திரும்பி நம்ம அப்படி வந்த வழியாகவே போயிட வேண்டியதான் கைஸ். ஓகே, அவ்வளோதான். நாங்கள் மூணார் போயிட்டோ இல்லை போகும்போதே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போவோம். மச்சானும் டப்பாங்கெலாம் போட்டிருக்கான். நானும் அண்ணன் மட்டும்தான் நல்ல ஷூ வழுகுது வேறு. சரி, ஓகே, நான் கட் பண்ணி. ஸோ கைஸ், மூணார் கேப் ரோடு போகிற வழியில் தான் இருக்கும். இதுதான் அதுக்கு போகிற ரோடு. ஸோ அங்கே வந்து இன்னும் சூப்பராக இருக்குமா வியூ. இங்கே பயங்கரமான ஒரு வியூ எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். லைக் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நம்ம கூட இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆகாஷ் இருக்காங்க. அவனோட சித்தப்பா. அவர் டாமினார், அதுக்கப்புறமேட்டு சூப்பர் மீட்டியார் 2 பைக் வச்சுருக்காரு. வீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் ஜீப் ஒன்று, இன்னொரு ஜீப் ஒன்று வச்சுருக்காரு. அதில் தான் நம்ம நாளைக்கு போவோம்னு நினைக்கிறேன். போனால் அதுவும் vlogல வரும். ஸோ அவரும் அவரோட சன்னும் வந்திருக்காங்க. ஸோ நான் அப்படியே வந்துட்டு அவரோட பைக்கையும் காட்டுறேன், அவரையும் காட்டுறேன் கைஸ். ஸோ இதுதான் அவரோட அந்த டாமினார் பைக்கு. இது டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வண்டி. அக்ராபாவிக் ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்க இந்த வண்டியில். அதுக்கப்புறம் இவர் தான் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அவங்க தான் அவங்க சித்தப்பா. அதுக்கப்புறம் சூப்பர் மீட்டியார் அவரோட சன். வரேன். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர் மீட்டியார் இப்போ தான் வாங்கியிருக்காரு. டாமினார் முன்னாடி இருந்தால் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அங்கே போயிட்டு நான் மூணார் கேப் ரோட் கிட்டே போயிட்டு எப்படியாச்சும் மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். அப்போ கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அப்படியே கேப் ரோட் போகிற வேலை இப்படி ஒரு அழகான இடம். ஸோ அதனால் இங்கே அப்படியே நிறுத்தணும். அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு அப்படியே தெரியும். பைக்கெல்லாம் இப்படி தான் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருக்க அந்த ஃபால்ஸு இடமே அழகாக இருக்குது. செம்ம மிஸ்டாக இருக்குது வர வழிலாம். நம்ம சீக்கிரம் ஃபாகில் மாட்டணும் கைஸ். ஓகே, அவ்வளோதான். இனி கேப் ரோட் போயிட்டு அப்படியே நான் இப்போ மோட்டோ விளாகும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுலேருந்து உங்களுக்கு மோட்டோ விளாக் வந்துடும். அப்படியே நம்ம இதையாக இருக்குது. உண்மையாலே பைக் ரைடு வந்தால் இவ்வளோ தூரம் வந்து இந்த ரைடு தான் என்ஜாய் பண்ணுறேன். கொடைக்கானல் ரைடும் பண்ணோம் பயங்கரமாக. ஃபஸ்ட் டைம் மேலே என்ன ஏதுன்னு தெரில. இந்த ரைடு பிரிச்சு மேஞ்சாச்சு. பயங்கர என்ஜாய்மெண்ட். அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பு. அப்படியே கிளம்பியாச்சு பைக் எடுத்துகிட்டு. ஸோ மூணார் கேப் ரோட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு அருவி தூரத்துலேருந்து காமிச்சால அந்த அருவி கிட்ட வந்துட்டு தான் அப்படியே மோட்டோ விளாக் கேமரா ஆன் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஆனால் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸோ கோப்ரோவில் எந்த மாதிரி இருக்குது அந்த அருவி, உங்களுக்கு வியூ எப்படி தெரியுது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் எப்போ பார்த்தாலும் சொல்கிறதே தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. போகலான்னா என்ன போக மாட்டேறாங்க. ஸோ சித்தப்பா முன்னாடி போகிறாரு, சித்தப்பா பின்னாடி அப்படியே நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கேப் ரோட் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் சித்தப்பா வண்டி எடுத்தால் தான் நம்ம போக முடியும். அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு குரங்கு மாதிரி மச்சான் முன்னாடி தாய் உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் வீடியோ சித்தப்பாவை எடுத்து தர போகிறேன் பின்னாடி உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக எடுத்தாலே ஒழுங்காக தான் எடுப்பானுங்க. இப்படிலாம் எடுத்து எங்கள் கீழே ஊன் தொலைவானா என்னன்னு தெரியல. மலை ஈரமாக வேறு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஸோ என்னென்ன வண்டி போயிட்டுருக்குன்னா ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி தான். RC 390, டாமினார் 400, அதுக்கப்புறமேட்டு ADV 390, சித்தப்பாவோட சூப்பர் மீட்டியார் 650, அப்புறம் டியூக் 200 ஒன்று BS3 மாடல், அதாவது 2017 மாடல் அந்த வண்டி ஒன்று போயிட்டுருக்கு கைஸ்.
4 பைக் போயிட்டுருக்குது. 4 ஐயோ 1 2 3 4 5 பைக் போகுது கணக்குப்படி. ஆமாம் 5 பைக் போயிட்டுருக்கு கைஸ். சாரி கொஞ்சம் மேக்ஸில் வீக்காக போயிட்டேன், என்ன பண்ணுறது. ஸோ செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட். ஆக்சுவலி உண்மையிலே என்ஜாய் பண்ணி தான் நான் பைக் ஓட்டிகிட்ருக்கேன். முழுக்க இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக வால்பாறையில் ஸ்டார்ட் ஆனதுங்க இந்த என்ஜாய்மெண்ட். அதாவது ஹில்ஸ் ஓட்டுற என்ஜாய்மெண்ட் நான் சொல்கிறேன். மற்றபடி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நமக்கு பைக் ஓட்டுறதுனாலே என்ஜாய் தான், பைக் ஓட்டுறதுனாலே ஹாப்பி தான். ஸோ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம். ஸோ அதெல்லாம் வந்து எப்பயுமே சொல்லிக்கிறதுக்கே இல்லை. பட் ஆனால் வால்பாறையில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஹில்ஸை முழுக்க நான் வந்து அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன். சும்மா சொல்லக்கூடாது கைஸ், செம்ம என்ஜாய்மெண்ட் ஹில்ஸ் ஓட்டுறது. அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ கேப் ரோடு எப்படின்னா முன்னே வந்து குட்டியாக இருந்தது தான், அது வந்து இப்போ பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்னா சித்தப்பா சொன்னார். ஸோ கிட்டே வந்துச்சுன்னா சித்தப்பா முன்னாடி போகிறார். நான் கேப் ரோடு கிட்டே போய்ட்டு அப்புறம் கண்டிப்பாக பண்ணேன் கைஸ். கேப் ரோடு ஓகே. ஸோ கைஸ் இதான் வந்து கேப் ரோடா. அதான் நம்ம சித்தப்பட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடு வந்து கேப் ரோடு சின்னதாக இருந்தது தான். அதுக்கப்புறமேட்டு இந்த பாறைங்கள்லாம் இடிஞ்சு விழுந்தது. அதுக்கப்புறம் இடிஞ்சு விழுந்துதான் இடித்து நல்லா ஒதுக்கி விட்டு சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இடித்து உடச்சி விட்டு ரோடை பெருசு பண்ணி பயங்கரமாக போட்டோன்னா தான் கேப் ரோடுன்னு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. ஐயோ என்ன மிஸ்ட்டுங்க திடீர்னு டக்குன்னு. சத்தியமாக உங்களுக்கு கேமராவில் என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கேமராவில் என் கண்ணோட நொல்லையாக தான் தெரியும், இல்லை என் கண்ணு ரொம்ப ஃபால்ட்டு, அது வேறு விஷயம். எனக்கு ஒன்றுமே தெரியல. சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டில் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஸ்டா 360 அடி பயங்கரமாக வாங்கணும்னு நினைக்கிறேன். மழை வேறு தூருது, நம்ம கழட்டி வச்சுறது பெட்டர் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அதே மோட்டோ விளாக் நான் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ப்ளாகில். ஏன்னா அடி வாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு எல்லா வீடியோவும் கரெக்டாகி போய்டும். நான் இன்னும் சேஞ்ச் பண்ணவே இல்லை வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வந்த வீடியோவே. சூப்பர் மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில. எனக்கு தெரிஞ்சு கீழெல்லாம் கேப் ரோடில் போய் வியூலாம் ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரோடே ஒன்றும் தெரியல, அங்கே எட்டி பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ என்ன தெரியுதோ அதை பார்க்க வேண்டியதாங்க கைஸ். நான் உண்மையாலே என்ஜாய் பண்ணுறேங்க. காரில் வந்தால் வெளியே உட்காண்ட்ருப்போம், உள்ளே உட்காண்ட்ருப்போம், அது இந்த காற்று படாமல் அதெல்லாம் வேறு. ஸோ பைக்கில் வந்து என்ஜாய் பண்ணுறது வேறு மாதிரி. அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டரும் நீங்களே ஓட்டி ஃபீல் பண்ணுற ஃபீலே வேறுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் கேப் ரோட்லேருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மிஸ்ட்லாம் கடந்து வந்து இங்கே ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் மூணாரில். ஃபுல்லாக பச்சை பச்சேன்னு இருக்குது. சார் இது தானே ஓடிலாம் ரீல்ஸ் எடுப்பாங்க. ஆமாம் எடுக்குமா? எடுக்கணும்னு ஆசை தான். சுற்றியுமே நடுவில் ரோடு போகுது, சுற்றி டீ எஸ்டேட் தான். இந்த வியூ செம்மையாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபுல்லாகவே அப்படி தான் கைஸ் இருக்குது. கேமராவில் என்னால் அவ்வளோவா காட்ட முடியுமா என்னன்னு தெரில. பட் ஆனால் நேரில் பார்க்க செம்மையாக இருக்குது. பட் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இங்கேயும் பிளாஸ்டிக் பாட்டில் கிட்டலாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பாருங்கள் என்ன பண்ணுறது. என்ன வேற நல்லா கீழே போய் பாருங்க. சரி கைஸ், நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போனால் நான் அங்கே எடுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பெருசாக எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோவை. அடுத்து மறுபடியும் யானை பார்த்தாச்சு. மூணாரில் 2 யானை இருக்குது. அங்கே என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்குது, புல்லை பிடுங்கி சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ யானை எப்படியோ பார்த்தாச்சு. இங்கே நிறையா பேர் யானையை பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்காங்க பாருங்களேன். இங்கே நம்மளால ஒரு டிராஃபிக் ஜாமும் வேறு. இந்த இடமும் சூப்பராக தான் இருக்குது. இறங்கி யானை கிட்ட போனால் ஷேக்கன்ஸ் கொடுக்குவான் வச்சான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் நிற்கிறோம், யானை எதாவது பண்ணும், எதனா ஏதோ ரியாக்ட் பண்ணும்ல. அது என்ன சர்க்கஸ் யானையாடா ரியாக்ட்? பேர் நிற்கிறாங்க பயம். அதுக்குன்னா பயம் பயம் அதுக்கும் வந்தா. சரி கைஸ் யானை பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு மூணாறுலேருந்து அப்படியே இன்னொரு வழியில் அப்படியே வந்தோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றத வந்து நான் கேட்டுட்டு சொல்கிறேன். வட்டவடா போக போகிறோம். வட்டவடா போக போகிறோம் ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுக்கு நடுவில் ஒரு டேம் பார்த்தோம். அப்புறம் இப்போ யானை பார்த்துருக்கோம். அவ்வளோதான். சரி அப்படியே இன்னும் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு அங்கே நான் சொல்கிறேன் என்ன எது இருக்குன்ட்டு பார்த்துட்டு. ஸோ கைஸ் வட்டவடா வந்து ரீச் ஆகிட்டோன்னு. எஸ்கேப்.
ஆமாம், மூணாறுலேருந்து கொடைக்கானல் போகிறது ரூட் இது. பிரிட்டிஷ் வந்து அவங்க வாருக்கு யூஸ் பண்ண ரூட் இது. கொடைக்கானல். ஆமாம், பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட்டு இது வட்டவடா இப்படி தான் வந்தோம். இது வட்டவடா வில்லேஜ் உள்ளே போகிறது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல ஒரு இடம் மூடி இருக்குல்ல, இது வந்து எஸ்கேப் ரூட் தான். அதாவது எப்படின்னா சொல்லுவாமே அந்த ஃப்ளோ ஒன்று சொன்னல சொல்லு. அதாவது வந்து பிரிட்டிஷ் சவுண்டாக சொல்கிறேன், எனக்கே கேமரா அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த வார் நடக்கும்போது அப்போ வந்து இந்த யூஸ் பண்ண அப்போ போட்ட ரோடு தான் வந்து இந்த எஸ்கேப் ரூட். மூணாறுலேருந்து கொடைக்கானல் போகிறது ரூட்டு. மூணாறுலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கான ரூட்டாக. இதுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் தான், இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்களாம் இந்த அவங்களோட ஜீப்பில். பட் ஆனால் இப்போ வந்து அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போக கூட புகை வேறு வருது. ஸோ இப்போ வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், வட்டவடாய் தான் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து அப்புறமேட்டு வேறு ஏதாவது தான் போய் சுற்றி பார்க்கணும் போல். இப்படி தான் இருக்குது இந்த இடம்லாம். நம்ம வண்டியில் வேறு டயர் ஏக்கர் கடைன்னு ஒரே ஆட்டோ இருக்குது, நான் காட்டுறேன். ஃபுல்லாக இங்கேருந்து அலைன்கி காலி, நேத்தே காலி. அப்புறமேட்டு இங்கே இன்னொரு போல்ட்டு உள்ளே வரும், அந்த இடத்துல இருக்கா, அந்த போல்ட்டும் காலி. அதனால் ஃபுல்லாக ஸ்டார்ட்டாக ஆடுது. ஸோ கேட்டிருக்கேன் இங்கே லேத் ஷாப் இருக்குமா, அந்த லேத் ஷாப்பில் கொடுத்து இது த்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. பட் ஆனால் லேத் ஷாப் எப்படி என்ன ஏதுன்றதுலாம் நாளைக்கு லீவாக இருக்கும், சண்டே. இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ மண்டேக்குள்ளே எப்படியாச்சும் ரெடி பண்ண வேண்டியது. அது வரைக்கும் வண்டியை பெருசாக எடுக்க முடியாது, ரொம்ப ஆடுதுங்க, இரிட்டேட்டாக இருக்குது, டக்கு 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 டக்குன்னு ஆடுது. ஸோ ஓகே, அவ்வளோதான். இதான் வட்டவடா. உள்ளே விட மாட்டாங்களா, மழை பெய்யறனால விடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இது மூணார் டு கொடைக்கானல் ரூட்டு. அப்போ யூஸ் பண்ணது பிரிட்டிஷ் காலத்தில் வாரப்போ. ஓகே கைஸ், இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நான் பார்த்தேன்னா அப்போ வந்துட்டு ப்ளாக் எடுக்கிறேன். சரி கைஸ், மறுபடியும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம். வந்தோடனே பைக்கில் அங்கே போட்டு நடந்து மட்டும் தான் போக முடியுமா, டாப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி. அவனோட சித்தப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1 2 3 4 5 6 பேர் போயிட்டுருக்கோம். டீ குடிக்கணும், காலிலேருந்து ஒரே டீ தான் குடிச்சிருக்கேன். இருக்கா சாய் இருக்கா? ஸோ சாய் குடிக்கிறேன் நான். அதே மாதிரி பேக் டு திஸ் தொப்பி. இது இல்லாமல் தான் ஏதோ குறைச்சல் மாதிரி இருந்துச்சு, இப்போ ஜாலியாக இருக்குது. ஸோ டீ குடிச்சிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாட்டி எப்படி போட்டிருக்காங்க. கேரளா வந்ததுலேருந்து ஒரு டீ கூட நல்லா இல்லை, கடையில் குடித்தது. ஹாய் சொல்லு தம்பி, பேர் இங்கே வா. தம்பி பேர் ஐயோ லட்டு மாங்காய். லட்டுவா? தம்பி பேர் லலித் ஆதித்யா, ஆகாஷோட சித்தப்பாவோட பையன். ஸோ தம்பி பயங்கர ஃபன்னாக ஜாலியாக பேசுகிறான் நம்ம கூட. லல்லுன்னு கூப்பிடுவாங்க தம்பியை. டீ அப்பா குடிப்பாங்களா? சரி கைஸ், நாங்கள் அப்படியே டீ குடிக்கும்போது கண்டிப்பாக பண்ணி. சரி கைஸ், டீ வந்துருச்சு. வந்ததுலேருந்து குடித்ததில் நல்ல டீ பாட்டி தான் போட்டாங்க. இங்கே உள்ள இங்கே இருக்காங்க பாருங்க, பாட்டி தான் போட்டாங்க. ஸோ குடிச்சு பார்த்துட்டு சொல்லு கேட்டேன், கேரளா ஸ்டைலாக தமிழ்நாடு ஸ்டைலானு. குடிச்சு பார்த்துட்டு சொல்லுனாங்க. தமிழ்நாடு ஸ்டைல் தான், நல்லா இருக்கு. டீ சூப்பராக இருக்குது. இன்னும் நாங்கள் மேலே போவே இல்லை, டீ தான் குடிச்சிருக்கோம். குடிச்சிட்டு மேலே போய் அந்த டாப் வியூ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அதுதான் டாப் வியூ. அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை விட்டால் இன்னும் கீழே போகும் போல். நாங்கள் போகிற ஐடியாவில் இல்லை. சித்தப்பா எங்களை இது வரைக்கும் தான் போயிட்டு வர சொன்னார். இங்கே டாப் வியூ ஏறி நம்ம பார்த்தனால ஒன்றும் தெரியாது போல், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. டேய் சி, அதெல்லாம் காட்ட முடியாது. ஆனால் நாங்கள் திரும்பி போகிறோம், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. நல்லாவே இல்லை. அந்த அக்கா என் ஃபோட்டோ எடுக்கிறான். வந்துட்டாங்க, போய் பார்த்துட்டு வருவோமா? வந்துட்டாங்க, போய் பார்த்துட்டு வருவோமா? வா சரி கைஸ், இருங்க, அவங்க வந்துட்டாங்க, நம்ம போய் பார்ப்போம் அது என்னதான் இருக்குன்ட்டு. மாடி கொஞ்சம் வேகமாக போவோம். அவ்வளோதான் கைஸ். அதாவது இது ஒரு ஜம்ப்பு மாதிரி தான். ஐ மீன் ஒரு கீழே அப்படியே டவுனு. மேபி மிஸ்ட் இல்லைனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சுத்தமாக ஒன்றுமே தெரில. ஸோ அதனால் நம்ம திரும்பி போக வேண்டியதான்.